பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க கோரியும் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கைதான திருநாவுக்கரசு, சபரிராஜன் உள்ளிட்டோருக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவர்களது படங்களை துடைப்பத்தால் அடித்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இளைஞர்கள் மற்றும் மகளிர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் புகாரில் சிக்கிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். அரசியல் தலையீடு இல்லாமல் நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.